சரி, அடுத்த மகரத்துக்கு போயிடலாம். மகரம் 2025. மகரம் வந்து நல்ல நல்ல டைம் ஆக்சுவலாக உங்களுக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பெட்டராகவே மாறிடும் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு பாஸ்டில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இப்போது யாரெல்லாம் உங்களை வந்து சரியில்லை, இல்லை லைக் படமாட்டை, இல்லை வந்து எப்படிலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு ரீபேயிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ எங்கே நம்ம தோற்றோமோ அங்கே தான் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் தோற்றோம், எதெல்லாம் நமக்கு சரியாக வரல, எதெல்லாம் வந்து நம்மளை கைவிட்டு போச்சு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். உடனே ஆரம்பிக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த இந்த ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிங்க. அது எதுவானா இருக்கலாம், உங்கள் ஜாபாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்கலையோ, எங்கெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்தது நடக்கலையோ அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லைனா நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கிறதுக்கு நல்ல டைம். நீங்கள் இதை ட்ரை பண்ண ஒரு அடி எடுத்து வச்சா போதும், 2 அடி அதுவாக வந்துடும். முன்னாடி வந்து ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா 2 அடி பின்னாடி தள்ளும். இப்போ நீங்கள் ஒரு அடி எடுத்தீங்கன்னா 2 அடி முன்னாடி தள்ளும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் 88 நீங்கள் வந்து லீகலாக இருக்கீங்க, எத்திக்கலாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா அது சனியோட நம்பர், அது சனியோட வீடு. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்கிறீங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா பயபக்தியாக இருக்கீங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அது ரொம்ப முக்கியம். 88 யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்கும் அது செட் ஆகிடாது. ஓகேங்களா? ஸோ லீகல், எத்திக்கல், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறது, உங்கள் வேலையை சரியாக செய்கிறது, பயபக்தியாக இருக்கிறது, இந்த 5 நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 88 யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. ஓகே, இவங்க வந்து என்ன மாதிரி வாஸ்துப்படி வீடு வந்து பார்த்துக்கலாம் வாசல்கள்? இவங்க வந்துட்டு நார்த் வெஸ்ட் பெட்டர் இவங்களுக்கு. ஓகேங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஒருவேளை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து நீங்கள் அயன் மெட்டல், ஸ்கிராப்பு இதெல்லாம் வந்து கஷ்டம், மற்றவங்க வந்து எடுத்து பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா வந்து இந்த கார் வாங்கி விற்கிறது, இல்லைன்னா பழைய காரை வாங்கி அதை ரீமாடல் பண்ணி அதை புதுசாக கொண்டு வர்றது, அதே மாதிரி கொஞ்சம் பண்ணுறதுக்கு கூச்சப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலைங்கள்லாம் இவங்க எடுத்து பண்ணாங்கன்னா பயங்கர ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அது கஷ்டம்னு விடலாம், இல்லை அதை போய் யார்பா செய்யறது, நமக்கு அது ஒத்து வராது, எதெல்லாம் மற்றவங்க ஜெனரல் பப்ளிக் வந்து அவாய்ட் பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து இவங்க பண்றப்போ பெரிய ஆளா ஆயிடுவாங்க. ஓகே, இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய டேட்ஸ், இந்த டேட்ல அவாய்ட் பண்ணிடுங்க. திருப்பி 1 தான் இவங்களுக்கும். ஸோ 1 அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இவங்க அது பிறந்திருந்தாங்கன்னா திருப்பி அதே கேள்வி. 1 பிறந்திருந்தாங்கன்னா அக்செப்டன்ஸ் 1. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயங்களை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நான் 1ல பிறந்திருக்கேன், நீ சொல்றது எனக்கு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் 100%. மற்றவங்களுக்குலாம் சும்மா தோராயமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற விஷயம் ஒத்து போச்சுன்னா அக்செப்டன்ஸ். அது வந்து எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்க வந்து லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம் 1. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் வந்து ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணலாம். எந்த கோவிலுக்கு போகலாம்? இந்த ஒரு கோவிலுக்கு போயிடுங்க, ஸோ தட் இந்த ஒரு வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் திருச்செந்தூருக்கு, பழனிக்கு, இந்த 2யும் வந்து போங்க. 2யும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி போங்க. இதுவே ஒன்று. காரணம் என்னன்னா உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும், சேஞ்சஸ் தெரிஞ்சிடும்ல. நீங்க அங்க போங்க, இங்க போங்க, 2 பக்கம் அடுத்தடுத்து போங்க, இல்லை ஒரே நாளில் கூட போங்க வாய்ப்பு கிடைச்சா. அதாவது எப்படி சொல்றேன்னா, திருச்செந்தூருக்கு போறீங்களா, இல்லை பழனிக்கு போயிட்டு திருச்செந்தூர் போகணுமா, திருச்செந்தூர் போயிட்டு பழனி போகணுமா, 2ம் கன்சிக்யூட்டிவா இல்லை ஒரே நாளில் பிளான் பண்ணுங்க, போயிட்டு வாங்க. ஆப்வியஸா வந்து பரவாயில்லையே, நமக்கே வந்து ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், அதுதான் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா
தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.